விடுதலை சிறுத்தை கட்சியின் மது ஒழிப்பு மாநாடு தற்போது பெரும் பேசுபொருளாகியுள்ளது. விஜய் முதல் அதிமுக வரையில் விசிக அழைப்பு விடுத்துள்ள நிலையில் சீமான் விமர்சித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்தார் திருமாவளவன். திமுக கூட்டணியில் இருந்தபடியே அதிமுகவுக்கு அவர் அழைப்பு விடுத்தது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் முருகன் ஒருபடி மேலே போய் திமுகவை மிரட்டுவதற்காக அதிமுகவை திருமாவளவன் அழைத்திருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். அவரு திமுக டிமாண்ட் வச்சிருக்கலாம், அல்லது அந்த டிமாண்ட் அவரை ஏற்றுக்கொள்ளாம இருந்திருக்கலாம். இது திமுகவை மிரட்டுவதற்காக, கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை மிரட்டுவதற்கான ஒரு தோணியாக, யுக்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி மதுவுக்கு எதிராக யார் போராட்டம் நடத்தினாலும் ஆதரவு தெரிவிப்போம் என்று கூறியுள்ளார். இந்த மது விற்பனை நடக்கிறதுக்கு காரணமே திமுகவும் அதிமுகவும் தான். 2 கட்சிகள் தான் இதற்கு காரணம். மது ஒழிப்பு மாநாடோ மது ஒழிப்பு போராட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு மது ஒழிப்பு என விசிக பேசுவதில் பயன் உண்டா என்றும் கேள்வி எழுப்பினார். மதுவை டாஸ்மார்க்க மூடுறாங்களோ அவங்களோட கூட்டணின்னு சொன்னது உண்டா? இனிமே சொல்லுவாங்களா? இப்ப எங்க அண்ணா அதிமுகவை கூப்பிடுறாங்க. அதிமுக ஆட்சியில மது இருந்ததா இல்ல ஒளிஞ்சிருந்ததா? நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தா டாஸ்மார்க் இருக்குமா இருக்காதா? அப்புறம் அதை கூப்பிட்டு போராடி என்ன பண்றது? எங்க அண்ணன் சொல்ற கருத்து சரி, அது யார் கூட இருந்துகிட்டு செய்யறது? இந்நிலையில் விஜய் கட்சியும் தங்களது மாநாட்டில் பங்கேற்கலாம் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க. அதுதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா? கட்டாயமாக அதுவும் வரலாம். நடிகர் விஜய் தற்பொழுது வாழ்த்துக்கள் மற்றும் இரங்கல் மட்டுமே தெரிவித்து வருகிறார். தான் நடித்து வரும் திரைப்படத்தை முடித்த பிறகே தீவிர அரசியலில் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் விஜய் கட்சிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தம்பி தம்பி என வாஞ்சையாய் அழைத்து கூட்டணிக்கு தயார் என சீமான் பேட்டி அளித்தும் விஜயிடம் இருந்து சமிக்கை வராத நிலையில் 2026ஆம் ஆண்டில் தனித்து போட்டி என அறிவித்து விட்டார். இந்த சூழலில் பொது நோக்கத்திற்காக நடத்தப்படும் மாநாட்டில் விஜய் பங்கேற்பாரா அல்லது வீண் சந்தேகங்களை தவிர்க்க விசிக மாநாட்டை தவிர்ப்பாரா என்பது விரைவில் தெரியவரும்.